அண்ணன் வந்து இந்த பாட்டில் பற்றியெல்லாம் பேசியிருப்பார். என்ன பாட்டில்னு தெரியுங்களா? பாட்டிலுக்கு 10 ரூபா, சாரி 20, பாட்டிலுக்கு 20 ரூபா அப்படின்னு ஒரு 2-3 லைன் கொஞ்சம் நான் டிஃப்ரெண்ட்டாக பாடி காட்டட்டுமா? பாட்டுமா? 2-3 லைன். நான் ரெடி தான் வரவா அண்ணன், பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குடா, 10 ரூபா ஆதவர்ஜுன் உனக்குடா, இன்னொரு 10 ரூபா மார்டின் ஃபேமிலிக்குடா, 10வது பாட்டில் நான் குடிக்க 50 ரூபா சேர்த்தி வாங்குடா, ஓட்டு போட்ட மக்களுக்கு நெத்தியில நான் மந்தாண்டா. கேட்டா மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு, எலக்ட்ரிசிட்டி பில்லு அப்படின்றாங்க. எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டே விடுறது இல்லையா? எப்படியா பில் வரும்? எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டே விடுறதில்ல. இப்படி இருக்கு. அப்போ இவங்க வந்து தூய் ஆட்சியாக கொடுத்துட்டு இருக்காங்க, நார் ஆட்சி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து திமுக வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பாட்டு எங்கே பாடினாங்க? கரூரில். பார்த்துறீங்களா? அந்த வீடியோலாம் பார்த்தீங்களா? கரூரில் வந்து அந்த பாட்டு பாடினார். விளைவு வந்து அவருடைய நெக்லிஜென்ஸ்னால, அவரை வழிநடத்தக்கூடிய ஆதவர்ஜனுடைய நெக்லிஜென்ஸ்னால 41 உயிர் போச்சு. இப்போ இது சம்பந்தமாக வந்துட்டு சார் வந்து நிதி ஆயோக் கூட்டம் வந்து இப்போ டெல்லிக்கு போயிட்டு வந்தார். பார்த்தீங்களா? நீங்களா டெல்லிக்கு போனது பார்த்தீங்களா? சார் அங்கே போய் முன்வரிசையிலாம் உட்காந்துட்டு இருந்தாப்புல. நம்மளுடைய தலைவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி டெல்லிக்கு போனப்போ, சார் இடி ரைடுக்கெல்லாம் பயந்துட்டு நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு வந்து சார் கேட்டார். இப்போது சார் எதுக்கு போயிருக்கீங்க? என்ன இடி ரைடு, சாரி அது பேர் என்னப்பா, கரூர் கேஸ் வேற சிபிஐ கிட்ட இருக்குல்ல, சிபிஐ கிட்ட போனதுனால சாரை தூக்கி உள்ள வச்சிருவாங்கன்னு பயந்துட்டாரு. எங்கடா ஆதவர்ஜுன் வந்து உண்மையாவே முதலமைச்சர் ஆயிடுவாரோ, அப்ப நம்ம முதலமைச்சர் பதவி போயிடுமோ அப்படின்னு பயத்தில் போய் சார் சரண்டர் ஆயிட்டாரு. ஆமாவா இல்லைங்களா? அப்ப யார் நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர்? ஆதவர்ஜுனா தான். இது கூடிய விரைவில் நடக்க போகுது.